ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு வியாழக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா கொத்தமல்லி தழை சட்னி ஆட்டிட்டேங்க. லஞ்சுக்கு சாப்பாடு வடிச்சிட்டேன். பொடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேங்க. புளி ரசம் வச்சுட்டேங்க. இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு. திட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணி விளக்கி கழுவி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. நேற்றே துணியும் எல்லாத்தையும் துவைச்சிட்டேங்க. இங்கே கொஞ்சம் துணி காஞ்சிட்ருக்கு. அப்புறம் பால்கனியில் துணி காஞ்சிட்ருக்குங்க. பாருங்கள், பால்கனிலையும் துணி காயுது. நிறைய துணி துவைச்சேங்க நேற்று ஈவினிங்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ஹஸ்பண்ட் லாக்டவுன் அப்போ வரைஞ்சாங்க. இது என்னோட சின்ன பையன் புக்கில் இருந்தது. அந்த பிக்சரை பார்த்து அப்படியே வரைஞ்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் சின்ன வாண்டும் பெரிய வாண்டும் பண்ண டிராயிங்க. ரொம்ப வருஷமாக இது அப்படியே ஒட்டி இருக்குதுங்க. கிழிஞ்சே போனாலும் மறுபடியும் டேப் போட்டு ஒட்டி வச்சுருவாங்க. இது என்னோட சின்ன பையன் வரைஞ்சது. இதுவுமே என் சின்ன பையன் தான் வரைஞ்சது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு புதினா கொத்தமல்லி தழை சட்னி வச்சு கொடுத்தங்க. சாப்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு வெறும் சாதம், பொடலங்காய் பெரட்டினது, ரசம் வச்சு, ஸ்நாக்ஸுக்கு என்னோட சின்ன பையனுக்கு மட்டும் நேந்திரம்பழ சிப்ஸு, உப்பு பிஸ்கட் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தோசை, சட்னி, பொடலங்காய் பெரட்டினது, ரசம் வச்சு அவருக்கும் கொடுத்து விட்டுட்டாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you.